விஜய் வந்து ஆட்சி அமைச்சிருவார். விஜய் வந்து அமைச்சரவை எல்லாம் முடிவு செய்துட்டார். அது இதுன்னு சொல்லி இவனுங்கள் பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. ஈழத்தில் பிறந்த ஈழத்து தற்குறிகளை ஈழத்து மண்ணில் பிறந்த நீங்கள் எந்த அடிப்படையில் இவனை வந்து மன்னிச்சறீங்கள், இவனை வந்து ஏற்றுக்கொண்டு இவனுக்காக நீங்கள் உலகத்துக்கு நிற்கிறீர்கள்? இவன் கட்சியில் வெண்டவங்க இந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்மார் அடிக்கிற அடி கொள்ள ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை சுடுகாடாக்குவாங்க. அவன் அங்கே போய் படுத்துருவான். எங்க பெரிய பாவமாங்கிற ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் உங்களை நினைக்கும் போது பயங்கர ஆத்திரமா இருக்குது. என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில, எப்படி அண்டா நேத்திய அடி கதிர வெளியில, சந்தி வெளியில. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு, அதை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். அதிலே முக்கியமா என்னன்னு சொன்னா, இந்த டிவிகே பத்தி தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு என்ற பேர்ல காசு எவ்வளவோ அதை வச்சு டிவிக்கே கணிக்கிற அந்த கோஷ்டி, அதாவது டிவிக்கேட்ட காசை வாங்கிட்டு அதுக்கு ஒரு கருத்து கணிப்பை சொல்லி டிவிக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கோஷ்டி துவங்கி இருக்குது. அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தற்குறிகளை வேறு ஆக்கள்லாம் பார்க்கணும், அதை பார்த்துக்கட்டும். நான் வந்து புலம்பெயர் தேசத்துலேயும் ஈழத்திலையும் இருக்கிற தற்குறிகளை பற்றி தான் பேச போகிறேன்னு சொன்னால், இந்த தற்குறி கூட்டம் அட்டகாசம் இங்கே தாங்க முடியல. வெளிநாட்டில் வந்து இந்த தற்குறிகளுக்கு ஆதரவாக நிற்கிற இந்த தற்குறிகள் பண்ணுற அட்டகாசம், போடுற வீடியோக்கள், கமெண்ட்ஸுகள், அது இதெல்லாம் நம்மளால் அப்பா ஒரு துளி கூட வந்து ஜீரணிக்க முடியாமல் இருக்குது. விஜய் வந்து ஆட்சி அமைச்சிருவார். விஜய் வந்து அமைச்சரவை எல்லாம் முடிவு செய்துட்டார். அது இதுன்னு சொல்லி இவனுங்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. என்ன சிக்கல்னு சொன்னால், எனக்கு ஒரு பயமாக இருக்குன்னு சொன்னால், இப்போ 4ஆம் தேதி இந்த தேர்தல் முடிவு வந்த உடனே ஏற்கனவே சாட்டை அப்படி வேறு நிறைய பேர் சொன்னவங்களேன்னு சொன்னால், இவங்களெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக கவனமாக வச்சுக்கணும். கிட்டத்தட்ட மனநோயாளர்களாகத்தான் மாறி இருக்கிறாங்க, நோயாளிகளாகவே இவங்க இருக்கிறாங்க. இவங்க என்னென்னு செய்யணும்னு சொன்னால், அந்த ரியல் களம் என்னன்னு சொல்லியும் அந்த ஓட்டினுடைய வீதம், ஓட்டினுடைய அவங்களுக்கு கிடைச்ச அந்த வாக்குப்பதிவு என்றதை கேட்ட உடனே, அதனுடைய முடிவு வந்த உடனே நிறைய பேர் இயலாமல் சாகிறதுக்கோ, இல்லாட்டி மற்றவர்களை பிடிச்சிக்கோ, இல்லாட்டி மற்றவர் மீது வன்முறையை பயன்படுத்துறதுக்கோ 100% வாய்ப்பு இருக்குது. அது அங்கேன்னு சொன்னால், அது அங்கே மட்டும் இல்லை, புலத்திலையும் ஈழத்திலையும் இலங்கையிலையும் கூட இதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, மலேசியா, நிறைய நாடுகளில் இந்த சிக்கல் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு. தயவு செய்து சொல்கிறேன் நண்பர்களே, எல்லாருமே வலு கவனமாக இருக்கணும். 4ஆம் தேதி உங்களோட வாட்டுக்கு ஏதாவது அவங்களுக்கு எதிரான வார மக்கள் தீர்ப்பை வந்து நீங்கள் விமர்சித்து அதை கலாய்ச்சி நக்கல் அடித்து முஸ்பாத்து பண்ணி ஏதாவது செய்துன்னு சொன்னால் பெரிய ஆபத்தில் வந்து முடியுமேன்னு சொன்னால், அவங்க வந்து முழு பைத்தியமாக மாறி நிற்கிறாங்க. அவங்க 100% நம்புகிறாங்க. என்று சொன்னால், இந்த மே 14 வந்து வார அந்த வாக்கு எண்ணிக்கையில் வந்து டிவிக்கு வந்து ஆட்சியை கைப்பற்றி பண்ணும், பிடிக்கும், வெல்லும், தாங்கள் தான் நீங்கள் எல்லாமே என்று சொல்லி ஒரு நிலையில் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி கொண்டு தெரியுது ஒரு கோஷ்டி. அதனால் மிக கவனமாக இருங்கோ. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே வந்தெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் தமிழ்நாட்டில் நல்லாலும் உங்களுக்கு அந்த டிக்டாக் எல்லாம் பார்க்க முடியாது. டிக்டாக் எல்லாம் இல்லை இந்தியாவில். இங்கே வந்து டிக்டாக்கு போனீங்கன்னு சொன்னால், அவங்கள ஒரு பக்கத்தில் இவங்களுக்கு எதிராக அவங்கள காமெடியாக வச்சு பொடியல் சில பேர் செய்கிற வேலைகள் வந்து குரூப்பாக டிக்டாக்ல குரூப்பாக வந்து இவங்களை வந்து வச்சு செய்கிறது சில நேரம் எனக்கே பார்க்கும்போது கவலையாக கிடக்குதுன்னு சொன்னால், அவ்வளோ அதுக்கு வச்சு செய்கிறாங்க. இவங்க ஒரு சில பேர் வந்து நின்று மாட்டுப்பட்டு அடிபட்டு கெஞ்சி கூத்தாடி பெரிய பாவமாக கிடக்கு ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் இவங்களை நினைக்கும் போது பயங்கர ஆத்திரமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஈழத்தில் இவ்வளோ மக்களை நாங்கள் பறி கொடுத்துருக்கிறோம். ஆனால் அந்த ஈழத்து தற்குறிகள் அதுக்கு
எந்த விதத்திலேயும் உதவி செய்யாத விஜய் அன்றைக்கு எங்களுடைய போராட்ட விஷயத்துக்கு காசு கொடுக்கும்போது அவனுடைய ரசிகர் மன்றம் சார்பில் 500 ரூபா, பிறகு எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாங்க கொண்டு ஒழிச்சு படும்போது அதை நிப்பாட்டுறதுக்கு எப்படியாவது முயற்சி செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி செய்து அதில் வந்து இவனையும் அவனுடைய அப்பாவையும் வந்து கையெழுத்து போட சொல்லிக்க இவன் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டான், உங்களோட அப்பனும் முடியான்னு சொல்லிட்டான். அதுக்கு பிறகு எங்களை ஒட்டு மொத்தமாக இன அழிப்பு செய்த காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 1.5 லட்சம் மக்களுக்கு மேலே இன அழிப்பு செய்த அந்த காங்கிரஸோட இவன் முழுக்க சேரணும்னு சொல்லி துடிச்சு கொள்ற ஒருத்தனை ஈழத்தில் பிறந்த ஈழத்து தற்குறிகளை ஈழத்து மண்ணில் பிறந்த நீங்கள் எந்த அடிப்படையில் இவனை வந்து மன்னிச்சரிங்கள், இவனை வந்து ஏற்றுக்கொண்டு இவனுக்காக நீங்கள் உலகத்துக்கு நிற்கிறீங்கள்? அதுக்குள்ள ஒரு சில பேர் வெல்லுவாங்களாம் கொள்வாங்களாம் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் வேணும்னு சொன்னால் கள்ள ஓட்டு நிறைய போட்டாங்களாம். கள்ள ஓட்டு போடுவாங்களாம், கள்ள ஓட்டு போடுறது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் முந்தி மாதிரிலாம் கள்ள ஓட்டு போட முடியாது. எப்படி இருந்துச்சுன்னா டபுள் கேம் விளையாட்டு. அப்படின்னா இவர்களுக்கு ஒரு பக்கத்தில் என்ன சொன்னால் உண்மையிலே அவங்க நம்புகிறாங்க விஜய் தான் இப்போ வந்து 2026 தமிழகத்தினுடைய முதல்வர்னு சொல்லி இவங்க நம்புகிறாங்க. ஆனாலும் சில நேரங்களில் அவங்க கொஞ்சம் தெளிவாக யோசிக்க இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிக்க இவங்க என்ன செய்கிறான்னு சொன்னால் அதை வந்து மொழி இது பண்ணுறதுக்கு இல்லை என்ன பஸ்ஸை விட இல்லை, பிறகு வந்து என்ன ஓட் லிஸ்ட்லேருந்து நிறைய பேரை வந்து எடுத்துட்டாங்க, பிறகு கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க, அப்படி கண்ணான்னு கண்டதையும் அடிச்சு பஸ்ஸு விடையில ஓட் லிஸ்ட்டில் விடையிலன்னு சொல்லி எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் அது எல்லா கட்சியும் தான் பாதிக்கும். ஏன்னா ஒருத்தனையும் தெரிவு செய்து இந்த வீட்டில் இத்தனை பேர் விஜய்க்கு போடுவாங்க, இத்தனை பேர் திமுக போடுவாங்க, இத்தனை பேர் அதிமுகவுக்கு, இத்தனை பேர் நாம் தமிழருக்கு அப்படின்னு சொல்லி கணிச்சு அவங்கள ஓட் லிஸ்ட்லேருந்து எடுக்க முடியும். ஏன் கள்ள ஓட்டுன்னு சொன்னால் முந்தி மாதிரி நடக்க முடியுமா? கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பூத் ஏஜென்ட் இருந்திருக்கு தானே. அப்போ நீங்கள் என்ன விட்டுட்டு பேசாமல் இருந்தீங்களா? இல்லை அவங்க அவங்களுக்கு காசு வாங்கி போட்டு எல்லாம் செய்வங்களா இருந்தால் டிவிக்கு அப்படி தான். ஆனால் என்னுடைய விருப்பம் கிட்டத்தட்ட இறுதிக்கு வாரன் ஈழத்து தற்கொலைகளை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குது. நாளைக்கெல்லாம் தொடர்ந்து பேசுவோம். ஆனால் 4ஆம் தேதி பிறகு இன்னும் செமையான வீடியோக்கெல்லாம் பேசலாம். ஆனால் என்னுடைய விருப்பம் என்னன்னு சொன்னால் உண்மையிலே விஜய் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. எனக்கு ஒரு ஆசை ஏன்னு சொன்னால் அப்போதான் இந்த தற்குறி கூட்டம், இந்த சினிமா வரியர்கள், இந்த திரைப்பட படத்தை பார்த்துட்டு அந்த ஹீரோ வந்து அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருப்பானு சொல்லி நினைக்கக்கூடிய இப்படியாப்பட்ட தற்குறி கூட்டம் திருந்தோன்னு சொன்னால் என்னுடைய உண்மையான மனமார்ந்த ஆசைன்னு சொன்னால் இன்றைக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசைன்னு சொன்னால் டிவிகே என்ற ஒரு கட்சி வெற்றி பெறணும், வெற்றி பெற்று தனிப்பெருமையாண்மையோட ஆட்சி அமைக்கணும். அதுக்கு பிறகு தெரியும் 3 மாதத்தில் இவன் கட்சியில் வெண்டவங்க இந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்மார் அடிக்கிற அடி கொள்ள ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை சுடுகாடாக்குவாங்க. அவன் அங்கே போய் படுத்துருவான். எங்கே நான் அங்கே சொல்லலை, அவன் அதில் அங்கே போய் படுத்துருவான், அங்கே பனையூரில் படுத்துருவான்னு சொல்ல வந்தான். அது அங்கே படுக்கிறான்னு அவனுக்கு முடியுமா அது இன்னமும் தெரியாது, அதை விடுங்க. ஆனால் இவங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஊழல் மயப்படுது. ஏன்னு சொன்னால் வந்திருக்கிறது ஃபுல்லாக ஊழல்வாதிகளும் மோசமான கிரிமினல்களும் அதுவும் தான் இந்த விஜய் கட்சியினோட நிற்கிற எல்லாருமே. அது விஜய், புஷி ஆனந்த், ஆதவர்ச்சனா உட்பட எல்லாருமே ஒட்டுமொத்தமே கொள்ள கோஷ்டி. அவ்வளோ தமிழ்நாட்டை சுரண்டி சுடாடாக்கிடுவாங்க. அதுக்கு பிறகுதான் விளங்கும், ஆகா தரையில் தேடாது ஒரு தலைவனை திரையில் தேடினா இவ்வளோ சிக்கலண்டு. ஒருத்தன் தரையில் கத்தி பேசி உங்களுக்காக இந்த வெயிலே மழையிலே நனைஞ்சி இவ்வளோ விளக்கங்கள் இவ்வளோ இதுகள் எல்லாம் செய்தும் அதை விட்டுட்டு விஜய தெரிவு செய்யணும்னு சொன்னால் அப்படி தெரிவு செய்கிறேன்டா தயவு செய்து என்னுடைய விருப்பம்னு சொன்னால் அவன் முழுமையான என்ன சொல்கிறது பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும். அதுக்கு பிறகு தெரியும். அதில் இன்னொரு சிக்கலை வரும்னு சொன்னால் இலங்கையிலையும் பங்களாதேஷ்லையும் நடந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சி அங்கே வெடிக்கும். அந்த நேரத்தில் இவனுடைய ஆட்சி இப்போ அந்த ஆட்சி கலைக்கக்கூடிய சட்டம் இல்லாட்டிலும் வேறு வழி இல்லாமல்
தமிழ்நாட்டில் வந்து கவர்னருடையும் இராணுவ ஆட்சியும் வந்து இவனுடைய ஆட்சி வந்து அகற்றப்படும். அண்டையிலிருந்து நான் நினைக்கிறேன் இந்த தமிழக மக்கள் திருந்துவினோம். அதனால் என்னுடைய விருப்பம் விஜய் டிவிக்கே ஒரு தடவை, அதுவும் இந்த தடவை வந்துட்டா பெரிய சந்தோஷம். இந்த தடவையே பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கட்டும். அதுக்கு பிறகு தெரியும் டிவிக்கே இந்த சினிமாக்காரன் இந்த விஜயன்றவனார், இந்த கட்சியை சேர்ந்தவங்க யார் அப்படின்றது எல்லாருக்கும் விளங்கும். அதுக்கு பிறகு தமிழ்நாடு மிக மிக புடம்போடப்பட்டு ஒரு சுத்த 24 கேரட் தங்கமாக அந்த மக்கள் மனதும் மக்களும் மாறிவிடும். அது பிறகு ஒரு சிறந்த ஆட்சி நடக்கும். அந்த ஆட்சி தமிழ் தேசிய ஆட்சியாக இருக்கும்ன்றது நம்பிக்கொள்கிறேன். ஈழத்து தற்கொலைகளே தயவு செய்து சிந்திச்சு பாருங்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், யாரும் பண்ணுறேன்டா அது உங்களோட முடிவு, அதை ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மற்றவை யாரையுமே துன்புறுத்தியோ மற்றவை யாரையோ கொண்டு ஏதாவது இது பண்ணி தொலைச்சிடாதீங்க. தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.